கிரைம் 101 அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் வந்து அமேசான் பிரைமில் இருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட ட்ரெயிலர் பார்த்துட்டு சரி படத்தை போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை போய் பார்த்தா இதில் நம்ம மார்வல் ஹீரோ 2 ஜாம்பவான் இந்த ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது காரணமே நம்ம தோர் ஹல்க் ஒரு 2 பேர் கூட்டணியில் நம்ம தோர் இங்கிராக் அந்த ஒரு படம் வந்து செம்ம ஒரு வரவேற்பாக இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு 2 பேர் காம்போவை நம்ம பார்க்கலாம் ரசிக்க முடியாது இருந்துச்சு. சரி இந்த ஒரு படத்தில் வேற லெவலில் இன்னொரு காம்போவாக சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை போய் பார்த்தா தோர் ஹல்க்கு 2 பேரும் தான் ஒரு கட்டத்தில் வந்து நல்லா இது வேற லெவலில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஹீஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை எப்போ நம்ம ஹீரோஸ் வந்து ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஒரு கட்டத்தில் வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு இதில் ஏகப்பட்ட சீன்லாம் இருக்குங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் ஒரு படம் இருந்துச்சு. ஆனால் மித்தபடி இந்த ஒரு படத்தில் ஏகப்பட்டவர் வந்து இந்த ஒரு படத்தை வந்து வேற லெவலில் இருக்க வைங்க. இந்த ஒரு படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பொறுத்த நான் பார்த்தது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு போரிங்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் யதார்த்தமாக எந்த ஒரு இடத்துலையும் ஒரு மாசினோடு இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு ரைட்டிங்காக போட்டு 2 ஹீரோஸ் வச்சு இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. சரி இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் கதையை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு படத்தில் வந்து தீப்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவர் இந்த ஒரு படத்தோட ஒரு எப்படி சொல்ற ஒரு பெரிய ஒரு கொள்ளைக்காரராக இருக்காப்புல. எப்படின்னா அவர் வந்து விலை உயர்ந்த நகைகளை திருடக்கூடிய ஒரு ஆளாக இருக்காப்புல. ஆனால் அவர் வந்து அவரோட முதல் ரூல்ஸை யாருமே வந்து காயப்படுத்தக்கூடாது. ஒரு சைலண்டாக போயிட்டு சைலண்டாக திருடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்காப்புல. அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம மார்க் ரெஃபல்லோ அவர் தான் இந்த ஒரு படத்தில் ஒரு டிடெக்டிவாக இருக்காப்புல. அவர் அதிகாரியாக இருக்காப்புல. ஒரு விலை உயர்ந்த வைரம் வந்து காணாது. இதை பார்த்து நம்ம மார்க் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா இது யார் பண்ணா எவர் பண்ணா இது வந்து யார் எவருன்னு சொல்லிவிட்டு அவர் கட்டத்தை வந்து விசாரிக்கிறாப்புல. யாருக்குமே இது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு கேஸ்லேருந்து சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாப்புல. அவர் எப்படி பிடிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க்கு ஒரு கட்டத்தில் வந்து தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ் என்ன பண்ணுறாப்புலன்னா அவர் சைலண்டான ஒரு வைரத்தெலாம் ஒரு கட்டத்தை திருடிட்டு ஒரு லைஃப் ஒரு கட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கூட இருந்த ஒரு முதலாளியோ அவருக்கு வந்து துரோகம் பண்ணிடுறாப்புல. துரோகம் பண்ணிட்டு அவன் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் போட்டதில் இருக்க ஒருத்தனை வந்து அனுப்புகிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு கதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் நல்லா நம்ம லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிறிஸ் நினைக்கிறாப்புல. நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எபிசோடு கிட்டத்தட்ட 13 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வைரம் ஒன்று வருது. அந்த வைரத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து திருடுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு பொண்ணு ஒன்று வேலை பார்ப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து நைஸாக ஒரு பேச்சை போட்டு அந்த பொண்ணு அந்த நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தை வந்து அந்த வைரத்தை திருடுறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவன் தான் ஒரு முக்கிய ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க்கிட்ட போய் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மார்க் வந்து நம்ம கிறிஸ்டன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தேடி பிடிச்சி கைது பண்ணாப்புலையா. அப்போ அதுக்கப்புறம் அந்த விலை மதிக்க முடியாத அந்த வைரத்தை வந்து நம்ம கிறிஸ்டன் வந்து கொள்ளையடிச்சாப்புலையா. அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக இருக்குது. அதை பார்க்கும்போது வளர்க்கப்பட்ட கதையம்சமாக தான் போகும். ஆனால் அதில் ஒவ்வொரு சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு இல்லாமல் வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தாங்க தெரிஞ்சு. ஏன்னா இதில் எப்படி புதுசாகவே எதுவுமே இருக்காது. எல்லாம் பார்த்த சீனே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தது மாதிரியே நமக்கு ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் எடுத்துருக்கலாமே அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. 2.5 மணி நேரத்துக்கு ரொம்ப ஒரு வளவளவான ரொம்ப ஒரு போரிங்காக போகிற மாதிரி நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நமக்கு பார்க்குறதுக்கு தரமான ஒரு செய்கை ஒன்று பண்ணியிருப்பாங்க நம்ம 2 ஹீரோஸ் ஒரு கட்டத்தில். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து தரமான ஒரு செய்கையாக இருக்குது. அந்த சீனை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாதே இருந்துச்சு. மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நமக்கு சேம்ஸ்வொர்த் அவரோட ஐடி நம்ம பார்க்கணும். ஒரு படத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம தலைவனுக்கு வந்து 42 வயசு ஆகுது இப்போ. ஆனால் பார்க்கும்போது நமக்கு இப்படிலாம் ஒரு இளமையாகவே ஒரு கட்டத்தில் இளமையாகவே இருக்காப்புல அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம கிறிஸோட அந்த ஒரு கேரக்டர் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு யங்காக இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஐடின்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரு எப்படி ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற மாதிரியே அந்த ஒரு கேரக்டர் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஐடின்லேருந்து எல்லாம் ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தில் மெயின் டிடெக்டிவாக நம்ம மார்க் ரெஃபலோ அவரோட ஆக்டிங் தாங்க சில வேற லெவலில் தக்காளி எப்படி ஒரு டிடெக்டிவ் எப்படி இருக்குன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அது நீட்டாக வந்து வேற லெவலில் சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காப்புல. ஒரு கேரக்டர் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு மாசின்னு எப்படி இந்த படத்தை நான் எதிர்பார்த்து வந்து தலைமை உள்ள வேற லெவலில் 2 பேர் காம்போவில் வேற லெவலில் ஒரு தரமான ஒரு செய்கை ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு படத்தை பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் பார்க்குற நமக்கு ஒரு கட்டத்தில் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் சீன் தான் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அதுதான் அவங்களோட மெயின் கேரக்டராகவும் இருந்துச்சு, ஆக்டிங்காகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க கட்டத்தை வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்கன்னு படம் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. தமிழ் டப்பிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ரசிக்க முடியாத இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் பொறுமையாக இருக்கிற ஆள் மட்டும்தான் பார்க்க முடியும்.